அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வீட்டிலேயே எப்படி சோப்பு ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் பீட்ரூட் பெரிய பீட்ரூட் எடுத்துக்கினேன். இந்த பெரிய பீட்ரூட் இருக்கிறதுனால நான் பாதி பீட்ரூட் மட்டும் எடுத்துக்கினேன். தோல் சீவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாதி பீட்ரூட் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன பீட்ரூட்டாக இருந்தால் நீங்கள் 2 பீட்ரூட் எடுத்துக்கலாம். நான் இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் பாதி மட்டும் எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கத்தாழை எடுத்துக்கினேன். வீட்டிலே கத்தாழை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கத்தாழை 2 இது எடுத்துக்கினேன். அது நல்லா தோல் சீவிட்டு நம்ம ஃபுல்லாக அதோட ஜெல்லு மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வழுக்கும், அதனால் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த பீட்ரூட் எடுத்துக்கணும் பார்த்தீங்களா, அந்த பீட்ரூட் கூட இதை சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னன்ட்டு உங்களுக்கு தெரியாமல் போகும். இப்போ நான் அதை பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணி ஜாரில் போட்டுக்கிறேன். அது கூட நம்ம கத்தாழை ஜெல்லி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஜெல்லியும் சேர்த்து நல்லா நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியர் சோப் எடுத்துக்கிறேன். பியர் சோப் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். இந்த பியர் சோப் கிளிசரிங் சோப் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் சோப் பேஸ் யூஸ் பண்ணுறது இருந்தாலும் கூட யூஸ் பண்ணலாம். நான் இப்போது பீட்ரூட் கூட கத்தாழை ஜெல்லு சேர்த்து அரைச்சிக்கிறேன். இது 2 அரைச்சிக்கின்னு இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி நல்லா பேஸ்ட்டாக ஆக்கிக்கிறேன். அதை ஆக்கிட்ட பிறகு நான் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாயில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை நல்லா சூடுபடுத்திக்கிறேன். அந்த தண்ணி நல்லா சூடாயிட்ட பிறகு ஒரு கிண்ணத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பியர் சோப்பு, அந்த சோப்பை எடுத்து நம்ம வைக்கணும். அது நல்லா கொதித்து வரணும். இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம வச்சோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகி உருகிடும். நீங்கள் சோப் பேஸ் யூஸ் பண்ணும்போது அதுக்கு தனித்தனியாக இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். எசன்ஸு, ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலு, கிளிசரின் ஆயிலு, இந்த மாதிரி ஆலிவ் ஆயில் அதெல்லாம் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். நம்ம இது சோப் யூஸ் பண்ணுறதுனால நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. விட்டமின் ஏ சிரப் மட்டும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் நல்லா இது ஹீட் பண்ணிக்கினேன். ஹீட் பண்ணிக்கிட்டு நல்லா பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது நான் கோகனட் ஆயில் நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்துக்கின்னு நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். நல்லா கொதித்து வரும்போது இந்த ஃபியூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கலருக்கு சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இறக்கி ஓகே. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை இறக்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் மோல்டு, சோப்பு மோல்டு தான் வாங்கி யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எந்த கப்பு, பிளாஸ்டிக்கு கிண்ணமாக இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டிலே செஞ்சு நான் யூஸ் பண்ணிக்கிறனால நான் மோல்டு நான் வாங்கிக்கினேன். ஏன்னா நாங்கள் வீட்டில் இந்த மாதிரி சோப் தான் நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறோம். நாங்கள் வெளியே வாங்குறதை விட இந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணால் ஸ்கின் நல்லா பிரைட்டாகவும் இதுவாகவும் இருக்குது. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் நீங்களும் உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதில் ஊற்றி ஆயிடுச்சு. இப்போது இது செட் ஆகணும். ஒரு நைட் ஆகட்டும். ஒரு நைட் ஆகிட்ட பிறகு நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் எதுவுமே கஷ்டப்படவே தேவையில்லை. அதுவே தானாக அழகாக வந்துடும். இதை பாருங்கள், நான் எதுவுமே பண்ணலை, சும்மாவே அழகாக வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நுரை கூட சூப்பராக வரும். ஸ்மெல் கூட சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸ்கின் நல்லா பீட்ரூட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் டோன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. இது பசங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சோப்பை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் சேல்ஸ் கூட பண்ணலாம். இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.